இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல மிளகுல செய்த ரசம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல மிளகுல ரசம் செய்யறதுக்கு நமக்கு தக்காளி பழம், மிளகா, மல்லியிலை, கருவேப்பிலை, கரைச்சி வச்ச புளி தண்ணி, அப்புறமா அதுக்கு ஒரு ட்ரை மசாலா வேணும். அதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் வெள்ளைக்கூடு, நல்ல மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ட்ரையாக அப்படியே அரைச்சிக்கணும். அது கொஞ்சம் ரஃப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி ரஃப்பாக இருந்தால் போதும். அப்புறமா ஒரு தக்காளி பழம் வேணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக வெந்தயம், உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா அதில் தக்காளி பழம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ லேசாக வதங்கின பிறகு அதில் வந்து கீரி வச்ச மிளகா போட்டு அதையும் நம்ம வதக்கணும். இதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து அதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு மசாலா, அதை வந்து போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ அதுக்கு மஞ்சள் பொடி போட்டு அப்புறமா அதில் கொஞ்சம் ரசம் பொடி அதையும் போட்டு நம்ம நல்லா இனி எல்லாத்துக்கும் பச்சை வாசனை போடுறது வரைக்கும் வதக்கிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றணும். தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து லேசாக அப்படி கிண்டி விடணும். இப்போ நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு அதை நம்ம ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அதை வந்து நல்லா பார்த்துடணும். இந்த மாதிரி அது கொதிக்க வர மாதிரி இப்படி இருக்கும். வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அது வந்த பிறகு நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல மல்லியிலை, அதை தூவி இப்படி இறக்கினா நமக்கு நல்ல ஒரு மிளகு ரசம் ரெடி. இதை வந்து நல்லா சூடு சோறில் போட்டு சாப்பிட்டா இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாரும் இதை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.